ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டூசியன் பேங்க்கில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து இண்டூசியன் பேங்க்கில் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம இண்டூசியன் பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுற இந்த பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நேம் வந்துட்டு உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட ஃபாதர்ஸ் நேமும் சேர்ந்து வருது அப்படின்னா ஃபஸ்ட் நேமில் உங்களோட நேமையும் ஃபாதர்ஸ் நேம் வந்து லாஸ்ட் நேம்லேயே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பேன் கார்டு மேட்ச் ஆகும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கரண்ட் பின்கோடு நம்பர். ஸோ இது வந்து மேக்ஸிமம் சிட்டி சைடில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ நம்ம வில்லேஜில் இருந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பின்கோடு நம்பருக்கே நமக்கு வந்து ரிஜெக்டடும் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் சிட்டி சைடில் இருக்கிறவங்க அந்த மாதிரியான பின்கோடையே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவல் ஆகும். ஸோ அந்த பின்கோடையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகி உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆச்சுது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி டீட்டெயில் தான் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெப்பு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், இதுக்கு முன்னாடி பேன் கார்டில் நம்மளோட நேம் எப்படி இருந்தோ அதை என்ட்ரு பண்ணணும். இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படின்னு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது வந்து உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயர் டைப், நீங்கள் வந்து வேலை செய்கிறது வந்து செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை வந்துட்டு சேலரிடா, இதை வந்து செலக்ட் பண்ணணும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இண்டூசியன் பேங்க்லேருந்து யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்கும். இதில் நோ கொடுத்துட்டு ஒரு டிக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ இது வந்து கேஒய்சி டீட்டெயில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் தெரியும் அப்படின்னா இதில் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை விஐடி நம்பர் தான் தெரியும் அப்படின்னா இதில் நீங்கள் விஐடி நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டில் உங்களுக்கு எது பெட்டரோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து என்னோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து கெட் ஓடிபி கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நம்பரையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை அப்படியே இது வந்து எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களை கம்யூனிகேட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரெடிட் கார்டு சென்ட் பண்ணும்போது இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுக்கலாம். இல்லை நான் வந்து இந்த அட்ரஸில் இல்லை வேறு அட்ரஸில் இருக்கேன் அப்படின்னா நோ கொடுங்க. நோ கொடுத்ததும் உங்களுக்கு அடிஷ்னலாக நியூ அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களை கம்யூனிகேட் பண்ணுறது, உங்களோட கிரெடிட் கார்டை உங்களுக்கு சென்ட் பண்ணுறது, இது எல்லா ப்ராசஸுமே அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்குறது. ஸோ இந்த அட்ரஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு எஸ் கொடுத்ததுமே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் வந்து உங்களோட ஓன் ஹவுஸா இல்லை வந்து வாடகைக்கு இருக்கீங்களா அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து உங்களோட ஹவுஸ் வந்து ஓன் ஹவுஸ்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை வந்துட்டு ரெண்டலுக்கு இருக்கும் அப்படின்னா ரெண்டல் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எத்தனை இயராக வந்து இந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இயரில். நெக்ஸ்ட்டு மந்த், எத்தனை மந்த்து இந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எம்ப்ளாயி பற்றின டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கம்பெனி நேம் என்னவோ அதை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்குபேஷன் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரியான ஒர்க்கை வந்து பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு உங்களோட இண்டஸ்ட்ரி டைப்,
நீங்கள் வந்து எந்த மாதிரியான கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கம்பெனி அட்ரஸ் லைன் 1 2 3 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கம்பெனி அட்ரஸை வந்து கிளியராக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதோட பின்கோடு, ஆஃபீஷியல் இமெயில் ஐடி வந்து கிடச்சிது அப்படின்னா என்ட்ரு பண்ணுங்கள். ஒருவேளை ஆஃபீஸ் இமெயில் ஐடிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் இமெயில் ஐடியும் தெரியாது அப்படின்னா உங்களோட அனதர் இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டெஸ்டினேஷன், நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் டோட்டலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத இதில் இயர்லையும் இதில் வந்து மந்த்லையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்குவாரல் பண்ணிக்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லேண்ட்லைன் நம்பர் வந்து கேட்பாங்க. இருந்ததுன்னா என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா வந்து விட்டுருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ உங்களை வந்து பேங்க்லேருந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குதோ அது வந்து மெசேஜ்லேயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்துட்டு அவங்க டிஸ்பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவல் ஆயிரும். ஸோ கார்டு அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த கார்டு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். தேங்க்யூ ஃபார் காண்டாக்டிங் இண்டுசியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா அப்ரூவல் பண்ணுவாங்க. சம்டைம் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜெக்டடும் ஆகும். மோஸ்ட்லி இண்டுசியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க ஒரு 20,000க்கு மேலே வந்து நீங்கள் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ அதர் பேங்க் ஹோல்டர் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு போதுமான சிபில் ஸ்கோர் 750க்கு மேலே இருக்கணும். ஸோ 750க்கு மேலே இருந்து நீங்கள் ஏற்கனவே கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அப்ரூவல் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சுது, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு வந்துட்டு அப்ரூவல் ஆயிடுச்சு, எவ்வளோ அமௌண்ட் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.